தொடர்ந்து ஜோதிடம் ஒரு மூட நம்பிக்கைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை, இது அவங்க ஹேண்டில் பண்ற ஆளை பொறுத்து தான். அப்போ ஒரு கிரகம் அப்படிங்கிறது காலத்தை குறிக்கிறது. இந்த காலத்துல பிறந்தவன்லாம் ஏன் இப்படி நடக்கிறான்னு எவனுக்கும் பேசிக் புரியுது. இதெல்லாம் ஏன் நடக்குது, அப்படி நடந்தாலும் இதை எப்படி ஒரு கணிதத்தால் புரிஞ்சுக்க முடியுது? ஒரு ஜாதகத்துக்கு வராங்க, அவங்க ஜாதகத்துக்கு எப்படி 2 கல்யாணமே ஆமான்னு சொல்றாங்க. எடுப்பார் கைப்பிள்ளை போல. அதோட நான் என்ன செய்யறேன்னா, என்னுடைய நம்பிக்கையில அதுக்குள்ள போய் என்ன பண்றேன், மிக்ஸ் பண்ணிட்டு என்ன செய்யறேன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாத்துறேன். இப்ப என்னன்னா, பராசரர் புலிப்பாணி சொன்னது இப்ப ஒத்து வராது. அவர் சொன்னது கரெக்டா இருந்தாலும் பராசரருக்கு முன்னாலே ஜோசியம் இருந்துச்சு. பராசரர் வந்து ஜோசியத்தை முறைப்படுத்தி கொடுத்தாரு. அதுக்கு முன்னால ஜோசியம் இருந்துச்சு. வசிஷ்டருடைய காலத்துல ஜோசியத்தை, வசிஷ்டரும் ஒரு ஜோசியத்தை எடுத்து தான் வந்தார் முதல் யோசனை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிடர் ராஜநாடி கா. பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடம் வந்து உண்மை பொய்ன்னு இதை சுத்தி நிறைய விவாத கருத்துக்கள் தோன்றிட்டு தான் இருக்கு. அது ஒரு புறம் இருந்தாலும் தொடர்ந்து ஜோதிடம் ஒரு மூட நம்பிக்கைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை, இது அவங்க ஹேண்டில் பண்ற ஆளை பொறுத்து தான். ஓகே, ஆட்களை பொறுத்தான். இது வந்து 2 சாரார் பயன்படுத்துறாங்க. ஒன்று பியூரா வந்து இப்போ மதம் சார்ந்த எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ப்ராப்பர் வேல பயன்படுத்துறாங்க. அவங்களுமே வந்து அவங்களுடைய நம்பிக்கைகளை அதில் நுழைக்கத்தான் செய்யறாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? இப்போ நான் வந்து நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அன்னதானம் பண்ணால் நல்லது நடக்கும் நான் நம்புறேன். அதை நான் உங்களுக்கு பாஸ் பண்றேன். இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைகளையும் அது சுமந்துக்கிட்டே வருது. இப்போ அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த நம்பிக்கை அது சுமந்துருக்கு. அதுக்கப்புறமா எடுப்பார் கைப்பிள்ளை போல. அதோட நான் என்ன செய்யறேன்னா, என்னுடைய நம்பிக்கையில அதுக்குள்ள போய் என்ன பண்றேன், மிக்ஸ் பண்ணிட்டு என்ன செய்யறேன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாத்துறேன். இப்போ என்கிட்ட என்னுடைய கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. அவங்க நான் வந்து நிறைய மீடியாக்குள்ள விட்டேன். அவங்க மெதுவா வந்து என்கிட்ட முருகன் பேசுறாரு, முருகன் தான் எனக்கு இந்த பலன்லாம் சொல்றாருன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ மெத்தடு ஏன் மெத்தடு, ஓகேங்களா, போட்டிருக்க சட்டை என்னோடதுன்ற மாதிரி மெத்தடு ஏன் மெத்தடு. ஆனா இந்த மெத்தட்ல இருந்து பலன் வரதை என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நைட்டே முருகன் சொல்லிடுவாரு என்னென்ன பலன் சொல்லணும்னு, அதான் நான் சொல்லுவேன்னு சொன்னாங்க. அப்ப இதுக்குள்ள என்னன்னா, அவங்களுடைய அந்த நம்பிக்கைகளை அவங்க என்ன செய்யறாங்க, மெதுவா கொண்டு வந்து வரைக்கிறாங்க. இது வந்து இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைகளையும் இந்த ஜோதிடம் சுமக்கத்தான் செய்யுது. என்னதான் ஜோதிடம் சுமந்தாலும் அந்த ஜோதிடத்தினுடைய அடிநாதங்களையோ இல்லைன்னா அந்த அடி நரம்புகளையோ அந்த மூலப்போ விஷயங்களையோ என்னாலேயோ உங்களால தொட முடியாது. அதனால அதை டோட்டலா உங்களால என்ன செய்ய முடியாது, பிரேக் பண்ண முடியாது. அதுக்குன்ற ஒரு ஃபவுண்டேஷனோட அது இருக்கிறதுனால ஒருவேளை நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டு நானா வந்து எதையாச்சும் ஒண்ணு, ஒரு பூத்தொட்டி இருக்குது, அந்த பூத்தொட்டிக்கு வெளியே நான் என்ன பெயிண்ட் வேணாலும் அடிக்கலாம், உள்ள மண்ணு தான் இருக்கும். ஓகேங்களா, நான் உள்ள கலர் கலராலாம் எதுவும் போட முடியாது. நான் மண்ணு போட்டால் தான் பூ முளைக்குன்ற மாதிரி வெளியே நான் பூத்தொட்டிக்கு நான் 1000 கலர் அடிச்சுக்கலாம், உள்ள கடைசியா மண்ணு போட்டால் தான் முளைக்கும், தண்ணி ஊற்றினா தான் முளைக்குன்ற மாதிரி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் இருக்கு. அந்த ஃபவுண்டேஷனை யாரும் டச் பண்ணவோ அதை ரியலைஸ் பண்ணவோ ஏன் இப்படி கண்டுபிடிச்சான்? அப்போ ஒரு கிரகம் அப்படிங்கிறது காலத்தை குறிக்கிறது. இந்த காலத்துல பிறந்தவன்லாம் ஏன் இப்படி நடக்கிறான்னு எவனுக்கும் பேசிக் புரியல. நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? இந்த காலத்துல பிறந்தவனுக்கு எல்லாத்துக்கும் ஏன் ஒரே மாதிரி பலன் நடக்குது? அதை ஏன் இந்த கிரக காரகங்களுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைக்க முடியுது? ஏன் இது உட்காருது? எனக்கே நிறைய நாள் ஆச்சரியமா இருக்கும். அப்ப வெறும் கிரகம் தான், இந்த கிரகத்துக்கும் எனக்கும் தொடர்பே இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கிரகங்கள் எனக்குள்ள எந்த ரேஸையும் பாய்ச்சறது இல்லை. இறைவன் என்னுடைய வாழ்க்கையை திட்டம் போட்டு ஒவ்வொன்றையும் நடத்துறது இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு கல்லு விழுந்துச்சுன்னா கண்ணாடி மண் விழுந்துச்சு என்ன நடக்கும்? கண்ணாடி உடையும். அப்ப கல்லு விழுகிறதுங்கிறது ஒரு அது என்னன்னா தற்செயலானது. அந்த கல்லு விழுகிறதுக்கு இதுக்கு முன்னால நான் எனக்கு ஏதாச்சும் கை சிலிப்பானதா கல்லு விழுகும், சரிங்களா? அப்ப என் கை சிலிப்பாகணும்ன்றது தற்செயல். அந்த கை சிலிப்பாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் கல்லு விழுகணுங்கிறது அதனுடைய இயற்கை விதி. அந்த இயற்கை விதி கண்ணாடி உடைஞ்சிச்சுன்னா அது கண்ணாடி உடையன்றது இயற்கை விதி. இந்த இடத்துல கண்ணாடி உடைய வைக்கிறது இறைவன் இல்லை. புரிஞ்சுட்டுங்களா? கல்லு மேலந்து விழுகிறது இறைவன் இல்லை. ஆனா அந்த கை சிலிப்பானதும் இறைவன் நீங்க நினைச்சா கூட அந்த கை சிலிப்பாறது வேற ஏதாச்சும் நடந்திருக்கும், அதுவும் இறைவன் இல்லை. ஆக மொத்தத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சுண்டி விட்ட பந்து சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப எல்லாத்தையும் இறைவன் நின்று பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சு வச்சது. அதனால ஆதியில்னு சொல்றாங்க. ஆதி அப்படின்னு சொல்றது வந்து நாம் ஆதியில் பிறக்கும் பொழுது ஆதியே இல்லாம நம்ம இருந்தோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் சிருஷ்டில இருந்து எல்லாமே ஆரம்பிச்சு போகுதுங்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்படி நடந்தாலும் இதை எப்படி ஒரு கணிதத்தால் புரிஞ்சுக்க முடியுது? ஒரு ஜாதகத்துக்கு வராங்க, அவங்க ஜாதகத்துக்கு எப்படி 2 கல்யாணமே ஆமான்னு சொல்றாங்க. ஒருத்தர் ராஜ்குமார்னு ஒருத்தர் வராரு, அவருக்கு 2 திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன், ஆமான்னு சொல்றாங்க. அப்ப நம்மளால இதை அனுமானிக்க முடியுதுன்றது எனக்கு ஆச்சரியம் தான். அப்ப இது வந்து எங்கேயோ ஒரு ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்திருக்கு. இந்த ஃபவுண்டேஷனை உங்களால கிராக் பண்ணவே முடியலன்றப்ப இதை உங்களால எதுவுமே பண்ண முடியாது. சும்மா அதை நீங்க கையில வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க வேற சாயமெல்லாம் பூசி நீங்க பில்டப் கொடுத்துக்கிட்டு அதை அசிங்கப்படுத்தலாமே தவிர, இல்லைன்னா எனக்கு தகுந்த மாதிரி நான் சம்பாரிச்சுக்கலாமே தவிர, நான் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அது என்ன ஆகும், அது அதோட நிலைமையிலே நிற்கும். கண்டிப்பா. ஒருவேளை நான் வந்து என்னதான் நான் வந்து இந்த ஊரை நான் வந்து டெவலப் பண்ணி வச்சிருந்தாலும்
ஒரு 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 2 தலைமுறை வந்து இந்த ஊர்ல ஆளே இல்லைன்றப்போ அது இயற்கையான தன்மைக்கு மாறி காடா மாறிடும். நான் காடை அழிச்சு இந்த ஊரை நான் வந்து நகரமா மாத்தி வச்சு ஒரு 5 தலைமுறை அங்க யாருமே இல்லை, ஒரு 100 வருஷம் இந்த உலகத்தை இந்த நகரத்துல யாருமே இல்லைன்னா பில்டிங்கை ஆட்டோமேட்டிக்கா உடச்சிட்டு எல்லா விதையும் வெளியே வந்து எல்லா பில்டிங்கும் அதாவே உடைச்சு மக்கி கண்டமாயி அது பெரிய இயற்கை காடா மாறிடுன்ற மாதிரி இந்த ஜோதிடம் வந்து இயற்கையான காடு மாதிரி. நான் பில்டிங்கை கட்டி அழகுபடுத்தினால என்னுடைய தலைமுறைக்கு அப்புறம் அது உடஞ்சு போயிட்டு திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடுன்ற போல இது வந்து எவன் ஏமாத்தினாலும் சரி கடைசியா ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்து அது இயற்கையாவே இருக்கு. அதனால வந்து இதனுடைய ஃபவுண்டேஷனை யாராலும் அழிக்க முடியாது. இப்போ நான் வந்து ராஜநாடின்னு ஒரு பேரை வச்சுட்டு அலைகிறேன். இதுல வந்து எனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்குது, அதை நான் சொல்றேன். இது வந்து நான் இருக்கிற வரைக்கும் ஏத்துக்கலாம், அல்லது இந்த காலகட்டத்தில் நான் சொல்றது சரியா இருக்கலாம், ஓகேங்களா? இதே அடுத்த காலகட்டத்துக்கு போகும்போது காலங்கள் மாறினதுக்கு அப்புறமா மக்களுடைய சிந்தனைகள் மாறினதுக்கு அப்புறமா நான் சொல்லக்கூடிய விதிகள் தப்பா கூட போகலாம். நான் அடிக்கடி சொல்றதுதான், பராசரரோ புலிப்பாணி சித்தரோ ஜெயமினி இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தர் எனக்கு என்னன்னு சொன்னாருன்னா, நான் வந்து ஜோதிடத்தில் புலமை பெற்றவன், நான் வந்து எனக்கு 68 வயசு ஆயிடுச்சு, நான் என்னுடைய ஓய்வு காலத்தில் ஃபுல்லாக ஜோசியத்துக்காகவே செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஏதோ ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இந்த டிவிஷனல் சார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் ஃபேஸ்புக்கில் எங்கேயோ போட்டுருந்துருக்கிறேன். D1, D2, D3, D5 இதெல்லாம் எப்படி பிரிக்கிறதுன்ற கணிதங்களை எல்லாம் ஈஸி பண்ணி அதுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலான்னு போட்டு ஒரு டேபிள் மாதிரி ரெடி பண்ணி நானாக கிரியேட் பண்ணி ஒரு இமேஜ் மாதிரி ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். அது எங்கே இருந்தோ அவர் ஆட்டை போட்டு கண்டுபிடிச்சிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அதை எடுத்து போட்டு இதில் 5 குரு சக்கரம், டிவிஷனல் சார்ட் 5, பஞ்சாம்சம் வந்து இதில் ஏதோ எரர் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா வாட்ஸ்அப் அனுப்புங்கன்னு சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் வந்து என்னுடைய ஆட்டோமேட்டிக் மெசேஜில் வந்து நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டணுன்ற மெசேஜ் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஓய்வு பெற்றதுல வந்து நான் வந்து ஜோசியத்துக்காகவே என்னுடைய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்கிட்டே காசு கேட்குறீங்க, ஜெயமணி காசு கேட்டாரா, பராசரர் காசு கேட்டாரா, புலிப்பாணி காசு கேட்டாரான்னு சொல்லி என்கிட்ட கதையாக பேசுகிறாரு. புலிப்பாணிட்ட போய் கேளியா, நான் ஜெயமணிட்டு இருக்கேன், நான் பராசர்ட்ட இருக்கேன், எனக்கு எதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், ஓகேங்களா? அப்போ நீ ஓய்வில் இருக்க, பொழுது போகாமல் உட்காந்துருக்க, எனக்கு பொழப்பு தான், முடிஞ்சா காசை கட்டி பேசு, இல்லைன்னா அமைதியாரு, இல்லாட்டினா அப்படின்னு நீங்கள் இப்படி தான் ஜோசியத்தை நீங்கள் வளர்ப்பீங்களா? அப்படி என்ன செஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டே புலிப்பாணியெல்லாம் பேசிடக்கூடாது. நான் அது ஆட்டோமேட்டட் மெசேஜ்ன்ற புத்தி கூட உனக்கு இல்லை, இல்லைன்னா ஒரு ஜோசியம் பொழப்பு நடத்துறான்ற புத்தி இல்லை. அப்போ என்னன்னா பராசரர் புலிப்பாணி சொன்னது இப்போ ஒத்து வராது. அவர் சொன்னது கரெக்டாக இருந்தாலும் பராசரருக்கு முன்னாலே ஜோசியம் இருந்துச்சு. பராசரர் வந்து ஜோசியத்தை முறைப்படுத்தி கொடுத்தாரு. அதுக்கு முன்னால ஜோசியம் இருந்துச்சு. வசிஷ்டருடைய காலத்துல ஜோசியத்தை வசிஷ்டரும் ஒரு ஜோசியத்தை எடுத்து தான் வந்தார் முதல் யுகத்திலேயே. அவர் ஜோதிடம்ங்கிறது காலங்காலமா வந்துகிட்டு இருக்கு, வேற வேற வடிவத்தில் வந்துட்டு இருக்கு. அப்ப பராசரருடைய மெத்தட் இப்போ ஒத்து வராது. பராசரருடைய மெத்தடை வச்சுக்கிட்டு நான் எப்படி ஐடி பீப்புளுக்கு நான் பலன் சொல்ல முடியும் இல்லைங்களா? இப்போ ஏஐ வந்துருச்சு. ஏஐல ஒர்க் பண்றவனுக்கு என்ன கிரகணம் இருக்குன்னு பராசர புத்தகத்தில் எனக்கு எப்படி படிக்க முடியும்? ஐவிஎஃப்ல ஒரு குழந்தை பிறக்கும். இப்போ போன வாரம் வந்து ஒரு ஜாதகம் கொடுக்குறவங்க ஐவிஎஃப்ல குழந்தை பிறக்குமான்றப்ப நான் என்ன சொல்றேன்னா செமன் டோனர்ல தான் குழந்தை பிறக்கும்னு சொல்றேன். அப்ப ஆணுக்கு அவங்களுடைய கணவனுக்கு விந்து கவுண்டிங் 0. இவர் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டோனர் வாங்கி தான் குழந்தை பெற்றுக்க முடியுன்றப்ப அவங்க அப்படித்தான் பெற்றாங்க, அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா பையனுக்கு தெரியாம செஞ்சாங்க, இப்ப பையனுக்கு தெரிஞ்சு வச்சு பிரச்சனை ஆகிட்டுன்னு சொல்றாங்க. அப்ப இதை பராசரருடைய புத்தகத்திலயோ வசிஷ்டருடைய புத்தகத்திலயோ எப்படி நான் தேடி பிடிக்க முடியாது. அப்ப இப்ப லேட்டஸ்டா ஒரு இடத்துல பாக்குறப்போ ஏதோ ஒரு கருவூட்டு சென்டர்ல மெட்டர்னிட்டி சென்டர்ல வந்தவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ரேஷியோ, அந்த சக்சஸ் ரேஷியோ அதிகமாகணுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இவங்க டோட்டலி டோனர்லேயே பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? வந்தவங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே சொல்லாம ஏதோ ஒரு அந்த செமன் டோன் பண்ணியே எல்லாத்தையுமே பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாம பண்ணிக்கிறாங்க. இப்போ படமெல்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அது மாதிரி உண்மையிலே நடந்திருக்கு. போன மாசமே நம்ம தான் டிவியில போட்டாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறோம்? இது இந்த யதார்த்தத்தை தான் வந்து இன்றைய நிலையில கிரகங்கள் எப்படின்னு சொல்லி நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இதை நம்ம பேசும் பொழுது இந்த காலம் மாறிட்டு இருக்குது. நான் என்ன செஞ்சாலும் ஃபண்டமெண்டல் மாற்ற முடியாது. அப்ப நான் ஒருவேளை அதை விட்டுட்டு போயிட்டேன்னா ராஜநாடின்ற மெத்தட் அழிஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்து வரவே வேற நாடியை வச்சு ஓட்ட போறான். அவன் அந்த காலத்துக்கு அந்த மாதிரி ஒட்டு. ஆனா அதோட பேசிக் கட்டமைப்பு தான் வந்து எங்களுக்கு இப்பயுமே வந்து இது ஒரு புரியாத புதிரா இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த 7 ஸ்வரங்கள் சரிங்களா, அந்த 72 மேல கருத்தாவே என்னமோ இருக்குது அந்த இதுன்னு சொல்றாங்க அந்த இசைகள்ல. அதுக்கப்புறம் ஜன்னிய ராகங்கள் புரியுது. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால இந்த இசையை இவ்வளவுதான் பிரிக்க முடியும்னு போட்டான்ல. இந்த மொழி தமிழ் மொழி தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஆச்சுங்க. இப்போ வரைக்கும் உயிர்மை எழுத்து புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா நீங்க? அதே உயிரெழுத்துகள் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லாத்தையும் ஃபண்டமெண்டலா கிரியேட் பண்ணிட்டான் ஆரம்பத்துல. அது எவன் பண்ணான்னு தெரியல. எல்லாத்துலயும் கணக்குல ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் எவனோ ஒருத்தன் பெர்ஃபெக்டா பண்ணிட்டான். அது மாதிரி ஜோசியத்தையும் பெர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க. நான் என்ன செய்யலாம்னா இந்த மொழிகளை போட்டு புது புது கவிதை கைக்கு கவிதைகள் எழுதலாமே தவிர தமிழ் மொழி அப்படியே தான். ஜோதிடம்ங்கிறது ஒரு கட்டமைப்பு, அது காலத்தின் கேட்ப மாதிரி சிறிதளவுல வடிவமைக்கப்படும். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து.